திண்டுக்கல் நாகல் நகரில் ரீவைண்டிங் ஒர்க்ஸ் கடையில் கட்டிங் மிஷின் பிளேடு திடீரென உடைந்ததில் அங்கிருந்த பணியாளர்கள் கழுத்து அறுபட்டு நிகழ்விடத்திலேயே பலியாகியுள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிமாறன். மணிமாறன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? திண்டுக்கல் கக்கன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் காசிலிங்கம். 54 வயதுடைய இவர் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாகல் நகர் NVGP தியேட்டர் சாலையில் உள்ள சகாயமாதா ரீவைண்டிங் ஒர்க்ஸ் கடையில் பணியாற்றி வருகிறார். இந்த கடையில் பழுதாகி இருக்கும் மோட்டார்கள், மின்விசிறி, நீர்மூழ்கி மோட்டார்கள் ஆகியவற்றை பழுது நீக்கும் பணிகள் செய்து வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போல் சுமார் 9 மணி அளவில் வீட்டிலிருந்து பணிக்கு வந்த காசிலிங்கம் கடையில் அவரது பணியை துவங்கியுள்ளார். அப்போது ஒரு மோட்டார் மிஷினை பழுது நீக்குவதற்காக கட்டிங் மிஷின் மூலம் வெட்டும் பணியை செய்துள்ளார். அப்போது கட்டிங் மிஷினில் உள்ள கூர்மையான இரும்பு பிளேடு உடைந்து காசிலிங்கத்தின் நெஞ்சு மற்றும் கழுத்து பகுதிகளில் பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே வெட்டுப்பட்டு உயிரிழந்தார். உடனடியாக அதே கடையில் பணியாற்றும் பணியாளர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நகர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.